கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் கையெழுத்தியக்கத்தினை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் துவக்கி வைத்தார். இதனையடுத்து ஊழலுக்கு எதிராக ஏராளமானவர்கள் கையெழுத்திட்டனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் கையெழுத்தியக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊழலுக்கு எதிரான லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி நகரத்தில் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக அருகில் ஊழலுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் MC ரகு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜரின் கனவினை நிறைவேற்றும் விதமாக லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் கையெழுத்து இயக்கத்தினை கையெழுத்திட்டு ஊழலுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளினை கொண்டாடுகிற வேளையில் நோமையான அரசு நிர்வாகத்திற்கும் பொது மக்களின் ஒத்துழைப்பினை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்துள்ளது. மேலும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு அனைத்து நிலைகளிலும் லஞ்சமா ஊழலை அகற்ற உறுதி பூண்டு செயல்படுவதை தமிழக காங்கிரஸ் பாராட்டுவதாக தெரிவித்தார். மேலும் இந்த பணிகளில் காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பாக செயல்பட்டு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களின் கருத்தினை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் சேசகர், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ராஜகுமாரவேல், நாராயணமூர்த்தி, சேலம் ரயில்வே கோட்ட உறுப்பினர் ரஹமத்துல்லா, நகர தலைவர்கள் லலித் ஆண்டனி, ஸ்ரீராம், நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம், வட்டார தலைவர் சித்திக், முன்னாள் நகர் தலைவர் ரமேஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மாரியப்பன், அப்சல், சக்திவேல், சரவணன், பாண்டுரங்கன், குட்டி, செல்வம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஊழலுக்கு எதிராக கையெழுத்திட்டம் தங்களது கையை பதிவு செய்து பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள்.